காங்கிரஸ் கண்டிப்பா வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தலைமை வந்து அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காணொலியில பேசியிருந்தோம். ஆனா இப்ப அதையெல்லாம் முறியடித்து மறுபடியும் பொருந்தா கூட்டணியா மாறி இருக்கு. இந்த கூட்டணி வந்து நீடிக்கும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்திருக்காங்க. பட் ஆனா இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறுவாங்களான்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளை இல்லை என்று சொல்லலாம். அவங்கள பயன்படுத்தி கொண்டு அவருடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று கொண்டு தொடர்ந்து எவ்வளவு தூரம் ஊழல் பண்ண முடியுமோ அது மாதிரி ஊழல் செஞ்சு இப்ப இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கூட்டணிகளுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு பிளவு ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அது போல இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா அவங்க வந்து விஜய் கூட போயிடணுங்கிறது அவங்களுடைய ஆசை. திமுகவிற்கு காங்கிரஸால ஆட்சியே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பலரும் வந்து பேசியிருந்தாங்க. இப்ப அந்த நிலை அப்படியே முற்றிலுமாக மாறி இருக்கு. இது அதிமுகவினருக்கு வலு சேர்க்குமா இல்ல வலுவற்றதா இருக்குமா? அதாவது இது நிச்சயமாக அதிமுகவுக்கு பலம் தான். திடீர்னு வந்து வராரு கமல்ஹாசன், அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா, தேமுதிக 1% வாக்கு இருக்காது, அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பொருந்தா கூட்டணியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து 28+1 அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றத உறுதி செய்திருக்கு. அதை காங்கிரஸோடைய தலைமையும் ஏற்றுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இதற்கு முன்பு நம்மளே வந்து ஒரு காணொலி பேசியிருந்தோம். காங்கிரஸ் கண்டிப்பா வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தலைமை வந்து அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காணொலியில பேசியிருந்தோம். ஆனா இப்ப அதையெல்லாம் முறியடித்து மறுபடியும் பொருந்தா கூட்டணியா மாறி இருக்கு. இந்த கூட்டணி நீடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிறத விட இந்த கூட்டணி தேர்தலில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது சரியா இருக்கும் நினைக்கிறேன். இந்த கூட்டணி வந்து நீடிக்கும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. பட் ஆனா இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறுவாங்களான்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளை இல்லை நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் திமுகவினுடைய பேராசை, அவங்க கூட்டணிக்கு யாரெல்லாம் வருகிறாங்களோ அவங்கள பயன்படுத்தி கொண்டு அவருடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று கொண்டு தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து இருக்கிறது, தொடர்ந்து எவ்வளவு தூரம் ஊழல் பண்ண முடியுமோ அது மாதிரி ஊழல் செஞ்சு தங்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தக்கூடிய வேலைகளை திமுக தொடர்ந்து செஞ்சு வருகிறாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்பையுமே அவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. உழைப்பு அப்படிங்கிறதே பூஜ்ஜியமாக இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இதற்கு முன்பு திமுக 63 சீட்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. அதே போல நாடாளுமன்றத்துல உரிய வாய்ப்பு கொடுக்கப்படும், சட்டமன்றத்துல உரிய வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்த மாதிரி 28 சீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு. ஆனா இப்ப இந்த மாதிரி சீட்டுகளை பெறும்போது, சீட்டுகளை பெற்று திமுகவினுடைய தயவுல அவர்கள் வெற்றி பெறும்போது, வெற்றி பெற்றதற்கு பிறகு அவங்க மக்களுக்காக ஏதாவது உழைப்பாங்களா அப்படின்னா அதுதான் அங்கதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனத்தை நம்ம பார்க்க முடியும். மக்களுக்காக எந்த விதமான உழைப்பையுமே செலுத்த மாட்டாங்க. கட்சியினுடைய கட்டமைப்பையாவது பலப்படுத்துவாங்களான்னா அதுவும் செய்ய மாட்டாங்க. முழுக்க முழுக்க வந்து பதவி பதவி வெறி பிடித்தவர்கள் நம்ம சொல்லலாம். பதவி வெறி பிடித்தவர்கள் சில பேர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு அவங்க வந்து எப்படியாவது திமுகவோட அதிகமான சீட்டுகளை வாங்கி திமுகவின் தயவுல வெற்றி பெறுறது. அதற்கு பிறகு மக்களுக்கு எந்த உழைப்பையும் செலுத்தாம அந்த 5 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சுட்டு அதற்கு பிறகு மீண்டும் வந்து தேர்தல் வரும்போது திமுகவை மிரட்டி அதிகமான சீட்டுகளை வாங்குறதுங்கிறத காங்கிரஸ் ஒரு பக்கம் வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கூட்டணிகளுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு பிளவு ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அது போல இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா அவங்க வந்து விஜய் கூட போயிடணுங்கிறது அவங்களுடைய ஆசை. ஆனா விஜய் கூட போனா வெற்றி பெற முடியாது, உரிய எம்எல்ஏக்களை பெற முடியாதுங்கிற ஒரு காங்கிரஸ் தலைமை வந்து உணர்ந்ததுனால அவங்க வந்து திமுக உடைய போயிடலாம், அவங்களுக்கு கிடைக்கிற சீட்டுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படி சார் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து நடத்துனாங்க அவங்க? இல்ல விஜய் அவர்களோட போனா வெற்றி பெற முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும்போது எப்படி கூட்டணிக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? அந்த தொகுதி வரலாம் வந்து விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்ததாக எல்லாம் கூறப்படுதே சார். அதான் முழுக்க முழுக்க திமுகவை நிர்பந்திப்பதற்காக ராகுல் காந்தி வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு குரூப்பை வந்து அலோவ் பண்றாரு. திமுக எதிராக பேசுவதற்கு ராகுல் காந்தி அலோவ் பண்றாரு. இப்படி அவங்க பேசும்போது திமுகவுக்கு ஒரு பயம் ஆயிடுது. ஏன்னா திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் பெரிய வாக்குறுதிகளை நிறைவேற்றல.
மக்களுக்கு பெருசா எதுவும் செய்யல. பல தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆன்டி இன்கும்பன்சி கடுமையா இருக்கு. இந்த பக்கம் அதிமுக கூட்டணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப விஜய் வேற வர்றாரு. அவரும் வந்து பெரியார், அண்ணா அப்படிலாம் பேசிட்டு திமுகவின் வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகள்லாம் கொஞ்சம் பிரிப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல தோல்வி பயம் இருக்கு. இப்ப திமுகவுக்கு ஒரு கடுமையான நிர்பந்தம். காங்கிரஸ் குறைவான வாக்கு வங்கி தான் இருக்கு. 2% இருந்தா பெரிய விஷயம். அப்படி இருந்தாலும் கூட காங்கிரஸ் வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்ம பலவீன நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம இந்த நிர்பந்தம் 28 சீட் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த 28 சீட் பிளஸ் ராஜ்யசபா வேற கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் நாம பார்க்க முடியுது. இன்னைக்கு திடீர்னு வந்து வராரு கமல்ஹாசன், அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா, தேமுதிக 1% வாக்கு வங்கி இருக்காது, அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா, இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எவ்வளவு தூரம் வந்து திமுக வந்து பலவீனமான நிலையில இருக்கிறாங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். 2வது, திமுக கூட்டணியில விசிக வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல வளர்ந்த கட்சிகள்னு எடுத்துட்டோம்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல விசிக கடுமையாக உழைத்து அவங்க வந்து ஓரளவுக்கு கட்சியினுடைய கட்டமைப்பா இருக்கட்டும், அவருடைய வாக்கு எல்லாத்தையும் கடந்த 5 ஆண்டுகள்ல அதிகரிப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த விசிகாவுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்ல. அவங்களுக்கு வந்து தேர்தல் சீட்டு ஒதுக்குறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ராஜ்யசபாவே கிடையாது. அவங்க வந்து லோக்சபா எலெக்ஷன் நின்றுதான் அவங்க கஷ்டப்பட்டு தான் அவங்க ஜெயிச்சு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரி திமுக வந்து ஒரு பக்கம் அந்த கூட்டணிக்கு உண்மையாக இருப்பவர்கள், அந்த கூட்டணிக்கு பலப்படுத்துபவர்கள் எல்லாம் விட்டுட்டு எந்த விதமான செல்வாக்கும் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கும், கமலஹாசனுக்கும், தேமுதிகவுக்கும் அவங்க வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது மற்ற கூட்டணி கட்சிகளையும் அவங்க வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கூட்டணி கட்சிகளுமே பெரிய அதிருப்தியில வந்து இருக்கிறாங்க. அவங்களுமே வந்து ஒருவேளை காங்கிரஸுக்கு உள்ள வந்துருச்சு, தேமுதிக உள்ள வந்துருச்சு. பட் மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து வெளியில போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா சார். இப்போ வந்து காங்கிரஸ்ல வந்து தாவேகாக்கு சார்பா திமுக எதிராக பேசிய ஒரு சில முக்கிய நிர்வாகிகள்லாம் இப்போ வந்து ராகுல் காந்தி மேலையும் இந்த திமுகவினர் மேலையும் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து பொருந்தாத கூட்டணி அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்து இவர்களுடைய பக்கம் வந்து சாய்வதற்கு நாங்க முயற்சித்தோம். ஆனா அப்படி இருந்தும் இவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சிருப்பது ரொம்பவே அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. இது உண்மைதானா? அவர்களுடைய அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் அதிருப்தியில் இல்லாம, இவங்க எல்லாம் திருப்தியான ஒரு நிலையில் இருந்தாலும் கூடவே திமுக கூட்டணிக்கு அது பலன் அளிக்காது. அதை நம்ம முதல்ல விளங்கிக்கிறோம். ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் வந்து ஒருமித்த கருத்தோட திமுகவோட கூட்டணி வைத்தாலுமே அந்த திமுக கூட்டணி வெற்றி பெறாது. காங்கிரஸ் வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு வங்கி கொண்ட கட்சி இல்ல. அப்படி இருக்கும் நிலையில அந்த ஒரு மிகச்சிறிய வாக்கு வங்கியிலுமே ஒரு பிளவு அப்படிங்கும்போது, அப்ப திமுக இவ்வளவு தூரம் 28 சீட்டுகளை கொடுத்தும் கூட, ராஜ்யசபா கொடுத்தும் கூட, இன்னமும் காங்கிரஸ் அந்த ஒரு சிறிய வாக்கு வங்கியை கூட முழுமையாக திமுகவால் திரட்ட முடியவில்லை, அணிதிரட்ட முடியலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். ஏன்னா 28 சீட்டுகள்ங்கிறது நிச்சயமாக அவங்க 8 சீட் ஜெயிச்சாங்கன்னாவே பெரிய விஷயம். அப்ப அந்த மீதி உள்ள 20 சீட்டுகள் நிச்சயமா ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு தான், கூட்டணிக்கு தான் அது போக போகுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட போயெல்லாம் கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் போயிடுவாங்க. மேபி அவங்க எல்லாம் வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல விஜய் கட்சிக்கு போவாங்க. காங்கிரஸ் மேலும் பலவீனமாடும். அப்ப 28 சீட் கொடுத்து என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? அப்ப இதெல்லாம் திமுக கூட்டணி வந்து திமுக தலைமைக்கு இதெல்லாம் தெரியாதானா? தெரியும். தெரிஞ்சு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அவ்வளவு இக்கட்டான சூழல்ல திமுக வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தோல்வி பயம் அப்படிங்கிறது கண்ணுல தெரிஞ்சிடுச்சு. அதனால எப்படியாவது வந்து கூட்டணி கட்சிகளை வந்து இழந்துடக்கூடாது. புதிதாக யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் வந்து சேர்த்து ஏதாவது அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிற ஒரு நிலைக்கு வந்து திமுக வந்திருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா சார். இப்போ விஜய் அவர்கள் போட்ட அணுகுண்டு, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் அதாவது ஒட்டுமொத்தமாகவே இந்த அரசியலுக்கு போட்ட மிகப்பெரிய அணுகுண்டு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொன்னது. இப்போ அதை வந்து திமுக இடத்துல வந்து இப்போ புஸ்வானா மாதிரி போயிடுச்சு அப்படின்னு திமுகவினர் பலரும் வந்து பல்வேறு விதத்துல வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் விஜய் அவர்கள் பேச மட்டும்தான் முடியும், விஜய் அவர்களால வந்து அதை நடைமுறையில கொண்டு வர்றது சாத்தியமற்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ அவர்களுடைய காங்கிரஸ் பொருந்தாத கூட்டணி வந்து யாருக்கு லாஸா இருக்கும், யாருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் சார்? அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய தவறான மிஸ்லீடிங்ல வந்து அவர் வந்து ஆட்பட்டு இருக்கிறார். அவர்கிட்ட விஜய்கிட்ட போய் வந்து தொடர்ந்து வந்து நாம வந்து வெற்றி பெறுவோம், நம்மளுடைய தலைமையில கூட்டணி அமைப்போம், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னா காங்கிரஸ், விசிகா இது மாதிரி நிறைய கட்சிகள் வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் கொடுத்து இது வரைக்கும் விஜய் வந்து தவறாக அவர் வழிநடத்திட்டு வர்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறேன்.
ஏன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார், நிச்சயமாக அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னா இந்நேரம் எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு கொண்டு போய் அவர் கூட்டணியில சேர்ந்திருப்பாங்க. காங்கிரஸ் தலைமையே போய் ராகுல் காந்தி ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுட்டா நிச்சயமாக விஜயோட கூட்டணி தான் எல்லோருமே விரும்பிப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சாதாரண ஒரே ஒரு எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு முக்குளத்தோர் புலிப்படை கருணாசாக இருந்தாலும் சரி, கொங்கு இளைஞர் பேரவை, தனியரசா இருந்தாலும் சரி, தமிமுன் அன்சாரி, இப்படி ஒரே ஒரு எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சியில் கூட விஜய் பக்கம் போகவே இல்லை. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவங்க எல்லாம் போயிருப்பாங்க. விஜய் கூட்டணி போனா அவங்களுக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்கும், ஆட்சி பங்குலாம் இருக்கு. அப்ப யாருமே போகல அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஜய் ஜெயிக்க மாட்டார், அவர் வாக்குகளை பிரிப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அவர் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர் ஜெயிக்க மாட்டார். ஒரு முறை வந்து அவர் வந்து விஜய் தோல்வி அடைந்து விட்டார். தமிழகம் முழுக்க கேண்டிடேட்ஸ் 234 தொகுதியை நிறுத்தி அவர் வந்து ஏதாவது விஜய் தான் ஜெயிக்கிறாரு வைங்களேன், விஜயகாந்த் மாதிரி விஜய் மட்டும் ஜெயிக்கிறார், மற்ற இடங்கள்ல தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்த எலெக்ஷன் இப்ப இருக்கக்கூடிய வரவேற்பு விஜய்க்கு இருக்காது. அதெல்லாம் அரசியல் கட்சிகள் உணர்ந்துதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா விஜய் கூட போக மறுக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து விஜய் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்கிட்ட தவறான தகவல்களை கொடுத்து அவரை நம்ப வச்சு அவரை வந்து தனியாக நிக்க வைக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது என்ன ஒரு நல்ல ஒரு இது என்னவா கூட்டணி அப்படிங்கிறது அவருக்கு அதிமுக கூட்டணியாகத்தான் இருந்துச்சு. அவர் அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தாரு அப்படின்னா நிச்சயமா கணிசமான இடங்களை வாங்கியிருப்பாரு, அதை வென்றிருப்பாரு. அவர் வந்து அதற்கு பிறகு வந்து அவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கலாம், அவர் எதுனாலும் போலாம். பட் இப்ப எடுத்தவனே வந்து அவருடைய தலைமையில கூட்டணின்னு சொல்லும்போது திமுகவும் அதிமுகவும் ஒரு ஆலமரம் மாதிரி 70 வருஷமாக 25 வருஷமா திமுகவும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அதிமுகவும் இங்க வந்து ஸ்ட்ராங்கா கால் ஊன்றி இருக்கும்போது இவர் வந்து ஒரு அந்த யதார்த்தமான அரசியலை புரிஞ்சுக்காம இவர் தனியாக நிற்பது அப்படிங்கிறது நிச்சயமாக இப்ப அதிமுக கூட்டணிக்கு தான் அது பாசிட்டிவாக முடியும். ஏன்னா திமுக கூட்டணி வந்து அவ்வளவு பலவீனமா இருக்கு, மக்கள் திமுக விரும்புற. அடுத்த ஆப்ஷன் யாருன்னு பார்க்கும்போது அதிமுகவா விஜயன்னு பார்க்கும்போது அதிமுக ஏற்கனவே அவங்க எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, அவங்களுக்கும் ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கு. அதனால அதிமுகவுக்கு இது சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய. கண்டிப்பா சார், இதற்கு முன்பு நம்ம பேசியிருந்தோம், ஒருவேளை திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த முறை கண்டிப்பா அதிமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ், அதாவது திமுகவால காங்கிரஸுக்கு ஒரு சில எம்எல்ஏக்கள் தான், ஆனா திமுகவிற்கு காங்கிரஸால ஆட்சியே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பலரும் வந்து பேசியிருந்தாங்க. இப்ப அந்த நிலை அப்படியே முற்றிலுமாக மாறி இருக்கு. இது அதிமுகவினருக்கு வலு சேர்க்குமா இல்ல வலுவற்றதா இருக்குமா சார்? அதாவது இது நிச்சயமாக அதிமுகவுக்கு பலம் தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து டிவிகேவின் பக்கம் வந்து போயிருந்தாங்க அப்படின்னா அது அப்போதுமே வந்து அது ஒரு வெற்றி கூட்டணியாக மக்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது, 2% தான் அவர்களுக்கு அதிகபட்சமா இருக்கும். அதுவும் தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த பக்கம் கொங்கு பெல்ட்ல வந்து ஒரு சில பகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுக்க வந்து பெரிய ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி கிடையாது. இப்ப அவங்க தாவேகாவின் பக்கம் போனாலும் கூட தாவேகாவுக்கு கொஞ்சம் ஒரு 0.5% ஓட்டு வந்து கூடும். அதே போல தாவேகாவின் வாக்குகளை பெரிய அளவுக்கு காங்கிரஸ் வந்து வாங்கி காங்கிரஸின் வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அப்படின்னா அதே நேரம் திமுகவுக்கு அது ஒரு வகையில பிளஸ்ஸாவும் போயிருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இடங்களில் உதயசூரியன் சின்ன போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இனி 28 சீட்டு தராங்கன்னா இந்த 28 சீட்ல குறைஞ்சபட்சம் 20 இடங்கள்லயாவது திமுகவே நேரடியாக உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுவாங்க. அப்போ ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து 28 சீட் கொடுக்கும்போது நிச்சயமாக அது அதிமுக கூட்டணி தான் பாசிட்டிவா போவாங்க. 28 இடங்கள்ல காங்கிரஸ் வந்து அதிகபட்சம் ஒற்றைப்படையில தான் அவங்க வின் பண்ணுவாங்க. இப்ப அந்த இடங்களை ஆட்டோமேட்டிக்காவே அதிமுக கூட்டணிக்கு தான் போகும். ஆப்போசிட்ல வந்து ஒரு இரட்டை இலை நிக்குது அப்படின்னு சொன்னா கை சின்னத்தை மக்கள் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இது அதிமுகவுக்கு தான் நீங்க பாத்துக்காரு. கண்டிப்பா சார். இப்ப திமுகல பாத்தீங்க அப்படின்னா சிறு கட்சியில இருந்து பெரிய கட்சி வரை கிட்டத்தட்ட 18 கட்சிகள் கூட்டணிக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. இந்த முறையும் இரண்டாவது முறையாக, முதல் முறையாக, அதாவது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி உருவானதற்கு பின்பு இரண்டாவது முறையாக, முதல் முறையாக இந்த தடவை வந்து திமுக ஆட்சி அமைப்பதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படிலாம் வாய்ப்பு இருந்தால் இவங்க ஏன் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சிகளை போய் தேடி தேடி இவங்க போகணும்? அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சதுனாலதானே இவங்க தேமுதிகவுக்கு ராஜ்யசபாங்கிறதுலாம் என்ன கான்செப்ட்? தேமுதிகவுக்கு வந்து அதிமுகவுக்கு தெரியாது. அதிமுக நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாமே. அவங்க அவ்வளவு பலமான அதிமுக தொடர்ந்து தோல்வி தழுவி கொண்டு வருதுன்னு சொல்லி
குற்றம் சாட்டு சுமத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அதிமுகவே வந்து தேமுதிகவுடைய டிமாண்ட்ஸை வந்து ஏத்துக்க முடியாது. அப்படி ஒண்ணு நாங்கள் வந்து உங்களை வைத்து வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்ல. வெற்றி பெற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கும் இல்லை. ஏன்னா கடந்த தேர்தல்ல தேமுதிக யார் பக்கம் இருந்தாங்க? அதிமுகவின் பக்கம் தான் இருந்தாங்க. இன்னும் அதிமுக வெற்றி பெறல. அல்லது இவங்கனால வந்து ஏதாவது பெர்சன்டேஜ் அதிமுக கூடுச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அதிமுகவினாலதான் இவர்கள் பலன் பெற்றாங்க. தேமுதிக விஜய பிரபாகர் வந்து அவர் போட்டியிட்ட தொகுதியில வந்து ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாரு அப்படின்னா அது அதிமுக காரணம் தான். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நூலிலே அவர் வெற்றி தள்ளி போயிடுச்சு. அப்ப அதிமுகவோட தேமுதிக சேர்ந்தும் கூட அதிமுக அது பெருசா பலன் இல்லை. தேமுதிகவுக்கு தான் அது பலனை கொடுத்துருக்கு. அதே போலதான் இப்ப திமுகவின் பக்கம் அவங்க போயிருக்கிறது வந்து திமுகவுக்கு பெருசா ஒரு பிளஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் திமுக ஏன் சேர்த்திருக்கிறாங்கன்னா அவ்வளவு பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க. எனவே இது வந்து திமுகவுக்கு எந்த விதமான ஒரு பலனையும் தராதுன்னு நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு வந்து 2 மாத காலங்கள் கூட இல்லை. எந்த மாதிரியான இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது அரசியல் வட்டாரங்கள்ல அப்படின்றது அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.